தமிழகத்தில் பாஜக திமுக இடையே உச்சகட்ட மோதல் நீடித்து வந்தது. அப்போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே வார்த்தை போர் நடைபெற்று வந்தது. அந்த சமயத்தில் செந்தில் பாலாஜி அண்ணாமலை கையில் கட்டியிருந்த ரஃபேல் வாட்ச் தொடர்பாக கேள்வி எழுப்பினார். இதற்கு அண்ணாமலையால் ரஃபேல் வாட்சிற்கான பில்லை கொடுக்க முடியவில்லை. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இந்த வாட்ச் தனது நண்பரிடமிருந்து வாங்கியதாகவும் அதற்காக அவருக்கு பணம் கொடுத்ததாக பில் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனால் இந்த சர்ச்சை அப்போது ஓய்ந்திருந்தது. இந்நிலையில் தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிராக கருத்து தெரிவித்த காரணத்தால் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகி கல்யாணராமன் பாஜகவிலிருந்து ஓராண்டிற்கு நீக்கப்பட்டார். இந்நிலையில் கல்யாணராமன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரஃபேல் வாட்சை தினகரன் குரூப் எம்எல்ஏக்களை கர்நாடக மாநிலம் குடகு பகுதியில் தனது உறவினராகிய அண்ணாமலை வைத்து நன்றாக கவனித்துக் கொண்டதற்காக செந்தில் பாலாஜியால் 2017 ஆண்டு சுயமாக வழங்கப்பட்ட வெகுமதி. அதனால் தான் அந்த ஆளுக்கு அண்ணாமலையிடம் வாட்சின் பில் இல்லை என்பது தெரியும், அதை தர முடியாது என்பதும் தெரியும். கொடுத்தவனே கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் தயங்கிய அண்ணாமலை அடுத்தவன் கட்டியிருந்த வாட்சை விலை கொடுத்து வாங்கியதாக பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பதில் சொல்ல 100 நாட்கள் ஆனதன் ரகசியம் இதுதான். மொத்தத்தில் நான் ஒரு கிளீன் ஆபீசர் என்று ஊர் முழுக்க தப்பட்டம் அடித்தது எல்லாம் மிக பொய். பொதுவாக எந்த மடையனும் 2016 விற்று திருந்து விட்ட ஒரு வாட்சை தேடி அதை 2021 அதுவும் உடலுடன் ஒட்டி உறவாடும் ஒரு பொருளை செகண்ட் ஹேண்ட் பொருளாக வாங்க மாட்டார்கள் என்பது உலகத்திற்கு தெரியும். தான் கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இரண்டு விட்டதாக கற்பனை செய்து கொள்ளும் முட்டாளுக்கு தெரியாது என கல்யாணராமன் தனது பதிவில் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.